வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பல விஷயங்கள் இருக்குது. பணம்னா பல பழமொழிகள், அதனுடைய மதிப்பே தனி. ஆனால் அதை கண்டுபிடிச்சது ஒரு மனுஷன். அதே மனுஷனை அந்த பணம் அவனை அடிமையாக்கி வச்சிருக்கு இல்லைங்களா? பணம்னா இன்றைக்கி எப்படி பறக்கிறாங்க மக்கள் இல்லையா? அதே நேரத்தில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பரம ஏழை மக்களும் இருக்காங்க. ஒரே நாளில் 100 வேளை சாப்பிடக்கூடிய வயிறு இல்லை அளவுக்கு வசதி படைத்தவங்களும் இருக்காங்க. இந்த 2 ஏற்றத்தாழ்வுகளும் மலையும் மடுவும் சொல்லலாம். அந்த பணம் படுத்தும் பாடு என்னங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு திருமணம். என்னங்க அங்கே ஒரு திருமணம் நடக்கிறது அதிசயமா? அதிசயம் இல்லை தான். ஆனால் அதில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சால் அது அதிசயமாக தான் இருக்கும். மணமகன் குதிரையில் ஏறி கம்பீரமாக வந்துட்டுருக்காரு. அவரை குதிரையில் வச்சு அழைச்சிட்டு வராங்க. திருமண மண்டபத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 100-200 அடி இருக்கலாம். அந்த தெருவில் வந்துட்டு இருக்கும்போது அந்த தெருவினுடைய 2 பக்கங்களிலும் உள்ள மிக உயர்ந்த மாடிகள், 2 மாடி 3 மாடி 4 மாடி, அந்த கட்டிடங்களில் மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இது பத்தாதுன்னு ஜேசிபி அதை 4 வாடகைக்கு பிடிச்சி அதற்கெல்லாம் உயரமாக தூக்க சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க? டாப் ஆங்கிளில் வீடியோ எடுக்கவா? இல்லை. வேடிக்கை பார்க்கவா? இல்லை. பணத்தை வாரி இறக்கிறாங்க. மணமகன் மேலே பூமாரி பொழிகிறதுக்கு பதிலாக பணம் மாறி பொழிகிறாங்க. அன்றைக்கி பண மழை அந்த இடத்துல. 100 ரூபா 200 ரூபா 500 ரூபான்னு சும்மா கணக்கே இல்லை. வீசுகிறாங்க, அள்ளி பயங்கரமாக வீசிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த அதிசயமான விஷயம். மொத்தம் 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் தினத்தந்தி பேப்பரில் இதான் நியூஸ். அவங்களே எப்படி போட்டிருக்காங்கன்னா, என்று கூறப்படுகிறது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு உண்மை இல்லைன்னா பேப்பர் வரைக்கும் வராது, அதனால் இது நடந்திருக்கும். அப்போது அந்த அளவுக்கு பணத்தை அள்ளி வீசியிருக்காங்க. ஒரு பணம் படுத்தும் பாடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதுதான் இது. இதை நெட்டில் போட்டு அது பயங்கரமாக வைரலாகி போயிட்டுருக்கான். பல விதமான கமெண்ட்டுகள். ஒரு சிலர் அதை ஆதரித்து வாழ்த்திருக்காங்க, ஒரு சிலர் எதிர்க்கிறாங்க. இப்போ நம்ம லக்ஷ்மி பணத்தை மதிக்கணும், மிதிக்கக்கூடாது, அவங்க தூக்கி வீசியிருக்காங்க. இதில் கல்யாணத்துக்கு வந்த உறவினர்களில் இருந்து, நண்பர்களில் இருந்து, கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லாத வீதியில் போகிற மக்கள் வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் அள்ளிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இது இன்னாருக்குன்னு போடுறது இல்லை, மணமகன் மேலே தூவுறது. கீழே விழுகும்போது நம்ம எடுத்துக்கலாம். பாதியில் பிடிச்சி கேட்ச் பிடிக்க தைரியம் இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். எப்படியோ அதை அந்த 20 லட்சம் ரூபாயும் எத்தனையோ பேர் கையில் போய் சேர்ந்துருச்சு. இதான் அந்த பணத்தினுடைய ஒரு தன்மை. ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க என்ன நினச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதே நேரம் இதே போல் ஒரு பணக்காரன், அடடா நம்ம 15 லட்சம் தானே போட்டோம், 20 லட்சம் போட்டு இவன் முன்னாடி போயிட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடிய பணக்காரங்களும் இருக்கலாம். மனம், மனித மனம் எப்படி வேணால் நினைக்கும், எப்படி வேணால் பேசும், என்ன வேணால் பண்ணும் இல்லைங்களா? ஆனால் அந்த பணம் தேவைக்கு மேலே இருக்கும்போது என்னெல்லாம் பாடுபடுத்துது பார்த்தீங்களா? இதே அளவாக இருந்தால் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம கல்யாணத்தில் எதெல்லாம் குறைக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். 20 லட்சங்கிறது ஒரு பெரிய தொகை. அதை வச்சு நம்ம என்னென்னமோ பண்ணலாம். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. 2015 டெல்லியில் ஒரு இதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அது அவங்க டெல்லிக்காரங்க கல்யாணம், மார்வாடிஸ் சொல்கிறவங்க இல்லைங்களா, அவங்க கல்யாணம். அதுலேயும் இதெல்லாம் நடந்தது. குதிரையில் மாப்பிள்ளை வந்தார், பணத்தை வீசினாங்க. ஆனால் இப்படி இவ்வளோ பணம் வீசலை. அதாவது 1000 ரூபாய் மதிப்புள்ள 100 தாள்கள் கொண்ட 10 ரூபாய் கட்டு. அந்த கட்டை இந்த இடது கையில் வச்சுக்கிறது, மேலே இருந்து அப்படியே ஒவ்வொன்றா தள்ளுறது. அப்படி ஒரு 10-15 தடவை தள்ளும்போது 2-3-4 நோட்டாக போய் காலியாயிடும். மறுபடியும் ஒரு 10 ரூபா நோட்டை வச்சு இப்படி தள்ளுறது. இப்படி தள்ளிட்டு இருந்தாங்க. அது மொத்தமே சில ஆயிரங்களை தாண்டாது.
அது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது அன்னைக்கு. சரி, இவங்க கலாச்சாரம் போலன்னு அதை பெருசு பண்ணலை. ஆனால் இன்றைக்கி 20 லட்ச ரூபா அப்படிங்கும்போது அதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இவ்வளோதான் விஷயம். அதனால் பணத்தை சம்பாதிங்க, சேமித்து வைங்க, செலவு பண்ணுங்க. ஆனால் அளவு அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழகு. இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதோட உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.